மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 3 காரியங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வெளியரங்கமா பலன் கொடுப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? முதலாவது, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் முத ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் தர்மம். நாம் கர்த்தருக்கு தசமபாவம் கொடுத்து விடுகிறோம், காணிக்கை செலுத்தி விடுகிறோம். அதோடு நிற்காமல் வெளியரங்கமான பலன் வாழ்க்கையில் கிட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். தர்மம் செய்ய வேண்டும், தானம் பண்ண வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். மத்தேயு 6:1 பார்ப்பீர்களானால், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. இப்ப ஆண்டவரிடத்துல நம்ம பலன் சேர்க்கணும். பிதாவினிடத்துல நம்ம ஒரு செயல்பாட்டை செய்யும் போது அவரிடத்துல பலன் சேர்த்து வச்சுட்டா அந்த பலனை எந்த வடிவத்தினால் உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னுடைய பிள்ளைக்கு பிள்ளை செல்லம் இல்லையே, நீங்க ஜெபம் பண்றீங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு பலன் தரணும். பிதாவினிடத்துல நீங்க பலன் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சா அது கரெக்டா அழகா இறங்கி வந்து உங்க எல்லைகளை நிரப்பும். அதனால் உங்களுக்கு வெளியரங்கமான பலன் கிடைக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப மனுஷருக்கு முன்பதாக அல்ல, நீங்க ஒரு பலனை எங்க சேர்க்கணும்னா பரலோகத்தின் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் சேர்க்க வேண்டும். அல்லாவிட்டால் அவரிடத்திலிருந்து அதனால் நீங்கள் செய்த தர்மத்தினால் பலன் உங்களுக்கு கிட்ட வேண்டும். அப்படி வருகிற பொழுது அந்த தர்மம் பாருங்க, வேதம் சொல்லுகிற 4ஆம் வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே, இந்த தர்மத்தை பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வெளியரங்கமான பலன் தருவார், நல்ல ஹெல்த் தருவார், நல்ல ஒரு ஆசீர்வாதம் தருவார். மட்டுமல்ல, நித்திய ராஜ்யத்தில் உங்களுக்கு பங்கு தருவார். நன்மைகளை ஏராளம் கர்த்தர் அருளி செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க. தர்மம் செய்கிற ஒரு செயல்பாடு நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அதாவது உழைக்கிறது, நமக்காக உழைக்கிறோம், மற்றவர்களுக்காக கொஞ்சம் உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் வரணும். ஒரு நாளிலே சுமார் சில மனுஷருக்காகிலும் பிரயோஜனம் உள்ளவர்களாக நான் இருந்தா அது பரமபிதாவை சந்தோஷப்படுத்துகிறது என்பதை கண்டுபிடிக்கணும். நமக்காகவே, நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி, நம்ம குடும்பத்துக்காகவே விண்ணப்பம் பண்ணி, நம்ம குடும்பத்துக்காகவே உபவாசம் இருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு நாள்? அப்படி இருக்கிறதுனால பூரணம் வரமாட்டேங்குதே. அப்ப பிதாவிடத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்காமல் இருக்கிறது. அப்ப பிதாவானவர் உங்களுக்கு பலன் அளிக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தர்மம். அந்த தர்மம் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனம் மத்தேயு 6:2, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்னன்னா, 2 ஸ்பெஷலான இடத்துல தான தர்மம் பண்ணுகிறாங்க, தர்மம் பண்றாங்க. அந்த இடத்துல மற்றவங்க இதெல்லாம் தெரியும்படி சொல்லி அழகா, இவங்க பாருங்க, இவர் 100 பேருக்கு அன்னதானம் பண்றாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மைக் போட்டு பேசி 100 பேருக்கு தானம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்க பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்ன பலன் கிடைச்சிச்சு? நீங்க நல்ல தியாகின்னு ஒரு பேர் வாங்கணும், அல்லது நல்ல தான தர்மம் பண்ற ஒரு நல்ல இறக்க குணம், அந்த பேரு மனுஷர்கிட்ட 10 பேர்கிட்ட கிடைச்சிருச்சுப்பா, 100 பேர்கிட்ட கிடைச்சிருச்சு, அதான் உனக்குரிய பலன் தானே, முடிஞ்சிச்சு. இப்ப ஒரு நேரம் நீங்க கதறீங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரோம், என் மகளுக்கு பாக்கியத்தை தாரோம். அப்ப ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், இவன் பலன் அடைஞ்சிட்டானே, இவனுக்கு என்ன பலனை கொடுக்குறது? அந்த தர்மம் பண்ணதை வச்சு ஒன்றும் கொடுக்க முடியாது. சரி, இவன் ஜெபம் பண்ணுறதை வச்சு நெக்ஸ்ட் மெதுவாக யோசிப்போம் சொல்லி ஆண்டவர் சில நேரம் அமர்ந்திருப்பார். இவன் மற்றவர்களுக்கு செய்கிறதற்குரிய பலன் அடைஞ்சிட்டான். சாப்டர் க்ளோஸ்ட். என்னாச்சு ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பலனெல்லாம் முடிஞ்சு போச்சான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நீங்கள் போக வேண்டிய தூரம்
வெகு தூரம். இப்போ உங்களுக்கு நல்லா கரெக்டாக சொல்லி தான் அனுப்புகிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தர்மம் செய்து நாம் ஒரு பலன் அடைஞ்சிடறோம். என்ன பலன் அடைகிறோம்? மற்றவங்க மத்தியில் நல்ல பேர். அடாடா, இந்த பிரதரா இந்த சிஸ்டரா எத்தனை பேருக்கு தானம் பண்ணுவாங்க, எத்தனை பேருக்கு தர்மம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியரங்கமாக பலன் இல்லை, வெளியரங்கமாக பலன் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப வெளியரங்கமான பலன் இல்லா கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருவரா நீங்க சிக்கி கொள்ளாதீங்க. ஆனா உங்களை பொறுத்த மட்டும் உங்க மனசு என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணனே, அப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் பார்த்து அமைதியா இருப்பார். வேற ஏதாவது நம்ம யோசிப்போம், இவன் எதோ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறான், இவனுக்கு தான் பைபிள் எழுதி வச்சிட்டோம்ல, உனக்கு பலன் அடைஞ்சிட்டப்பா, அதெல்லாம் நீ சொல்லாத, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணு, நீ என்ன நன்மை செய்கிற, மற்றவர்கள் விசேஷித்து செய்கிறது என்ன அப்படின்னு கேட்பார். நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பதில் தருவார், நல்லது தான். ஆனால் வெளியரங்கமான ஒரு பலன் வருவதற்கு சில 3 காரியங்கள் போல கற்றுக் கொடுக்கறதுல ஒன்று தர்மம். அப்போ தர்மம் செய்யுங்கள், வெளியரங்கமான பலனை வாழ்க்கையில் பெறுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்க்கலாம். தர்மம் செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தில் காணலாம். தர்மம் செய்யுங்க, உங்களுடைய எதிர்காலத்தில் பார்க்கலாம். ஆமென். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. புரிந்து கொண்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அந்த பலனை அடைந்து தீர்ந்து விடக்கூடாது. நாம் அதை கர்த்தரிடத்தில் மாத்திரம் சேர்த்து வச்சோம்னா ஏற்ற நேரத்தில் அது நமக்கு பலனாக வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமா, நான் வீடியோ இன்ஜினியராக பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது அந்த நாட்களில் பிஎஃப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அப்போ தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்பொழுது நானும் அதில் பிஎஃப் பணம் எல்லாம் போட்டுட்டு வந்தேன். திடீர்னு சொல்லி கர்த்தர் என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். விபத்து ஒன்று நேரிட்ட பொழுது, அதாவது கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தோடனே வேலையை விட்டுட்டேன். ஆனாலும் ஏதாயிலும் ஒரு ஸ்டுடியோ போல ஒன்றை வைத்து அந்த வருமானத்தில் ஊழியம் செய்யணும்னு ஓடினப்போ தான் விபத்து நேரிட்டது. பின்பதாக கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய பேகெல்லாம் திருப்பும்போது அந்த பாஸ்புக் இருந்துச்சு. அது ஒரு குறிப்பிட்ட நாள் நான் கொண்டு போய் ஊழியத்தில் நெருக்கடியாக இருக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலையில், அப்போ தான் ஊழியம் ஆரம்பித்து போகிற நேரம், பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்த உடனே, சார் இந்த இத்தனை நாள் ஆன பிறகு உங்களுக்கு இது பணமாக கொடுத்துருவோன்னு சொல்லி பணமாக கொடுத்தாங்க. இது பாருங்கள், அந்தரங்கத்தில் கிடந்த பணம் ஒரு நாள் திடுதிப்பென்று கைக்கு வந்து கிடைக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது பிஎஃப் சேர்த்து வைக்கிற மாதிரி நினச்சிக்கிடணும். உங்கள் கர்த்தரிடத்தில் பலன் எனக்கு சேர்ந்துருச்சு, என்னுடைய பாஸ்புக்கில் கர்த்தரிடத்தில் பலன் சேர்ந்துருச்சு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்த வடிவத்தில் கேட்குறீங்களோ அதை யோசித்து இது நல்லதுன்னு ஆண்டவர் என்ன செய்வார்? வழங்குவார். அப்போது உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் இருக்கும். அப்போ நீங்கள் அருமையாக கல்யாண வீட்டுக்கெல்லாம் சிலர் போக மாட்டாங்க, போனால் பிள்ளை இல்லையாம்மா கேட்பாங்க, வேதனையாக இருக்கும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் மனப்பூர்வமாக திக்கற்றவங்களுக்கும் உதவி செய்து பாருங்கள். ஒரு நாள் வெளியரங்கமாக நீங்கள் வயிற்றில் பெற்ற பிள்ளைய கையில் தூக்கிக்கிட்டு அழகாக கல்யாண வீட்டுக்கு போக பண்ணுவார். அங்கே போய் அவங்களுக்கு மொய் எழுத பண்ணுவார். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. ஆமாம், வெளியரங்கமாக பலன் எல்லா காரியத்திலுமே எதுலைனாலும் வேணும் தான். வெளியரங்கமான பலன் உங்கள் வாழ்க்கையில் வேண்டும். அப்போ அந்த ரங்கத்தில் இதை சேர்த்து வைங்க. அதாவது பிதா குமாரன் ஆவியானவர் பார்த்தா போதும், மனுஷர் முன்பதாக காணணும்னு நான் இதை செய்ய மாட்டேன். அப்போ இன்றைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாறட்டும், வாழ்க்கை நடை மாறட்டும். அப்போ என்ன செய்யணும்னா, வலது கை, அந்த வேதவசனம் சொல்லுது பாருங்க, 3ஆம் வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது.